எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி 2 வாழைப்பழத்தை வச்சு சூப்பராக ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சூப்பராக சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி வாழைப்பழம் நான் ஒரு 3 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸாக இருக்கிறதுனால 3 எடுத்திருக்கேன். நீங்கள் கொஞ்சம் பெருசாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. வாழைப்பழம் ரொம்ப காய்வாட்டமாக இருக்கக்கூடாது, நல்ல பழுத்த பழமாக இருந்தால் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் 3 பழம் எடுத்திருக்கேன் பாருங்கள், நல்ல பழுத்த பழம் தான். இதை நல்லா மசிச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்போக் வச்சு நல்லா மசிச்சிருங்க. இப்போது ஒரு கடாயில் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. ரெண்டு சிட்டிகை மஞ்சள்தூள் விட்டுக்கோங்க. கலர்ஃபுல்லாக இருக்கும், அதனால தான். இப்போ நம்ம மசிச்சு வச்ச வாழைப்பழத்தை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. அந்த வாழைப்பழத்தோட பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா வெந்து வரும் அது வரைக்கும். இப்போது வாழைப்பழம் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் நான் ஒரு அரை கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். வறுத்தது வறுக்காதது எது வேணால் சேர்த்துக்கலாம். அரை கப் அளவு ரவையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ரெண்டும் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் நான் ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கிறேன். தேங்காய் துருவல் சேர்க்கும்போது இன்னுமே ரொம்ப வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ 3த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இதுவும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்து வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ஒரு அரை கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சர்க்கரை குறைவாக வேணும்னா நீங்கள் 1/4 கப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு அரை கப் அளவு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம். இந்த டைமில் பால் நல்ல திக்கான பால் காசி ஆற வச்சுருக்கேன். அது ஒரு 1/4 கப்பு இல்லை அரை கப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகி வரும், நல்லா ஒன்று திரண்டு வரும். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி ஒன்று திரண்டு வந்துட்டுருக்கு பாருங்கள். நல்லா பெரட்டி போட்டால் நல்லா விழணும். அந்த அளவுக்கு திக்கான பக்குவம் வர வரைக்கும் நம்ம கிளறி கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம கடைசியாக 1 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் போட்டு நல்லா கிளறி கொடுத்து ஆஃப் பண்ணிடலாம். இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுடலாம். இப்போ சரியான பக்குவம் வந்துருச்சு பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுருங்க. இப்போ நல்லா ஆறி வந்துருச்சு. நல்லா இதை கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி வட்ட வடிவத்தில் உருட்டி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி உருட்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ ஒரு கடாயில் நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கோங்க, இல்லை நல்லெண்ணெயும் விட்டுக்கலாம், அது நம்ம இஷ்டம். உங்களுக்கு எந்த அளவுக்கு போட முடியுமோ அந்த அளவுக்கு போட்டு ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் தான் வச்சு செய்யணும். லோ ஃப்ளேமில் வச்சு மெதுவாக செய்யணும் இதை.
இப்போ பாருங்கள், நல்லா செவந்த பக்கத்தை திருப்பி விட்டுட்டு மெதுவாக எடுத்து செய்யணும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்வீட் ரெசிபி செய்கிறது ரொம்ப ஈஸி. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி, சட்டுன்னு செய்ய முடியும். எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். விஜி கிரியேஷனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். Thank you.